Hello students, 8th science second midterm exams கான top most important questions இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜியில் என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸும் டீட்டெயிலும் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ளூ பிரிண்ட்டில் என்னென்ன கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கு, இது எல்லாமே பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 5, 6 வருது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 12, 13 வருது. பயாலஜியில் சாப்டர் 19, சாப்டர் 20 இதெல்லாம் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது. ஸோ டோட்டலாக 5, 6, 12, 13, 19, 20 6 சாப்டர் உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம். செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டு டோட்டலாக வந்து 50 மார்க்ஸு. ஸோ இந்த 50 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் உங்களுக்கு வெறும் சூஸ் மட்டும் கொடுக்குறாங்க 1 மார்க் கொஷின்ஸில். ஸோ 10 1 மார்க்கு 10 மார்க்ஸு. செகண்ட் சப்டிவிஷனில் 1 மார்க் கொஷின் ஃபில்லப்ஸ் வந்து 5 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸு. தேர்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 15 கொடுத்துட்டு 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் கூட வருது. ஸோ அதையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து ஏஆர்பின்ற பேட்டர்னில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்கு, டோட்டலாக 15 மார்க்ஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 50க்கு 50 அட்டன் பண்ணுற மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது ஈஸியாக. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் வந்து 8 கொடுத்துட்டு சூஸில் 8 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் கொடுக்குறாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 10 கொடுக்காம அதில் ஒரு 8 கொஷின் கொடுக்குறாங்க, டீட்டெயிலில் ஒரு 3 கொஷின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் டிவைட் பண்ணியும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பேட்டர்னில் கேட்குறாங்க. நான் காமனாக வந்து மேக்ஸிமம் வந்து நான் கொடுத்துருக்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில்லப்ஸ், சூஸ் 1 மார்க் கொஷின்ஸ் பக்காவாக தராயிடுங்க. 1 மார்க்ஸ்லேயே வந்து அழகாக வந்து 20 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா 10 1 மார்க்ஸில் சூஸு, 5 ஃபில்லப்ஸு, மேட்ச்சில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும், இல்லை ஒரு 2 மார்க்ஸ் ஆச்சும் வரும் ஷார்ட் ஆன்சர்ஸில் கேட்டாங்கன்னா. இல்லை செப்பரேட்டாக கேட்குறாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா கூட அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வரும். ஸோ அழகாக 50க்கு 20 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 100க்கு 40 மார்க்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு 1 மார்க்ஸ் ரெடி ஆகிடலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கணும், டீட்டெயில் பார்க்கணும், டிஃபைனில் என்ன படிக்கணும், கிவ் ரீசனில் என்ன படிக்கணும்னு தெளிவாக பார்த்துருவோம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஸோ உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க.